எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் செய்ய போகிற ரெசிபி இளநீர் ஜெல்லி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு ப்ரிப்பேர். ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2 கப்பு லைட்டாக சுடு தண்ணியில் நான் இந்த அகர் இல்லைன்னா சைனா கிராஸ் நம்மளுக்கு ஈஸியாக கடையில் கிடைக்கிறது. ஸோ 1 பேக்கெட் அந்த சைனா கிராஸை நான் சேர்த்துக்கினேன். எதுக்கு இந்த மாதிரி நான் சேர்த்துக்கினேன்னா, அந்த சைனா கிராஸ் நல்லா ஊறி அது நல்லா ஈஸியாக மெல்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முன்கூட்டியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு அந்த சுடு தண்ணியில் அந்த சைனா கிராஸை ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டுன்னு அது ஈஸியாக ஊறி அண்ட் அது நம்ம கரைக்கிறப்போ ஈஸியாக கரைஞ்சி போயிடும். அதே டைமில் நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு அதுலேயே சர்க்கரை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த சர்க்கரையும் மெல்ட் ஆகிடும். நீங்கள் ஸ்டவ்வில் நிறைய நேரம் அதை நின்று கலரிட்டே இருக்க வேணாம். ஸோ ஒரு பட்டுன்னு அந்த சர்க்கரை அண்ட் சைனா கிராஸ் உங்களுக்கு கரைஞ்சி போயிடும். இந்த டிப் எனக்கு மம்மி கொடுத்தாங்க. ஸோ அந்த டிப்பை நான் ஃபாலோ பண்ணி செஞ்சுருக்கேன். அண்ட் அடுத்து நான் நல்லா கரைச்சிட்டேன். அந்த சைனா கிராஸ் அண்ட் சுகரை நல்லா கரைச்சிட்டேன். இது நல்லா கரைஞ்ச பிற்பாடு நம்ம அதை இறக்கி வச்சு ஆற விட்டுடணும். அந்த நேரத்துக்கு நம்ம இந்த டெண்டர் கோகோனட்லேருந்து அந்த தேங்காய் கொஞ்சம் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இளநீர் நம்மளுக்கு ஈஸியாக கேன்லேயே கிடைக்கிறது. ஸோ உங்கள் கண்ட்ரி ஆர் வேறு கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் எனக்கு எழுதுறீங்க சில ஐட்டம்ஸ் கிடைக்கிறது இல்லைன்னு. உங்கள் கண்ட்ரியில் உங்களுக்கு அந்த கேண்டு இளநீர் இருந்தாக்கா அதுவே யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ அதில் அந்த இளநீர் தேங்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அது வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி. ஸோ அந்த தேங்காய் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி பிற்பாடு நான் அது இந்த ஆறுன சைனா கிராஸ் மிக்சரில் சேர்த்துக்கினேன். அதோடவே சேர்த்து நம்ம அந்த இளநீர் தண்ணியும் சேர்த்துக்கணும். சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் ஸ்வீட் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிடுவோம். ஸோ கம்மியாக நான் ஸ்வீட் சேர்த்துருக்கேன். நீங்கள் பசங்களுக்கெல்லாம் அதிகமாக ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டை சேர்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்வீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோடய ப்ளாகில் இருக்குது. ப்ளாகை விசிட் பண்ணி இந்த ரெசிபி எல்லோரும் நோட் பண்ணி இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு பசங்க பெரியவங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த இளநீர் நல்லா சேர்த்த பிற்பாடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அது பவுல் இல்லைன்னா மோல்டு எது இருக்கோ வீட்டில், ஸோ அது அதில் நீங்கள் போட்டு நீங்கள் செட் பண்ணணும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மோல்ஸ் இருந்தது ஏற்கனவே நான் வாங்கி வச்சது. ஸோ அதில் நான் அதை சேர்த்து நான் செட் பண்ணிக்கினேன். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சோடா கேன் கீழே கூட அந்த கப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் இதை செட் பண்ணலாம். எவ்வளோ அழகாக ஃப்ரிட்ஜில் வச்சு நான் 1 hour செட் பண்ணிவிட்டேன் பாருங்கள். இதை டீமோல்ட் பண்ணி நான் சர்வ் பண்ணிவிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களுக்கு திருப்பி சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.